ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்பை சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன, ஷார்ட்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ இது வெறுமனே லெக்சரை மட்டும் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் ஷார்ட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஷார்ட்டிங்னா என்ன? வாட் டஸ் ஷார்ட்டிங் மீன்? ஷார்ட்டிங் அப்படின்றது ஆர்டர் பண்றதுன்னு சொல்லலாம். லைக் அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஆர்டர் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஷார்ட்டிங்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த ஷார்ட்டிங் அப்படின்றது இங்கே நம்பையில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே 1 டைமென்ஷனில் எப்படி ஒர்க் ஆகும், 2 டைமென்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுன்றத பற்றியும் நம்ம வந்து பேசலாம். ஸோ ஷார்ட்டிங். ஸோ எப்பவும் போல் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நம்பை இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே இருக்கு, ஆர்டரா இல்லாமல் அன்ஆர்டர்டாக இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாமே அன்ஆர்டர்டா நமக்கு இங்கே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை ஆர்டர் பண்ண போறேன். எப்படி ஆர்டர் பண்றது? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஷார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. np.short. ஷார்ட்ல ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்க என்னாச்சு, எனக்கு 0லேருந்து 9 வரையும் ஆர்டர் ஆயிருக்கு. சரி, அப்போ ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா கிடையாது. ஆக்சுவல் ஏ அப்படியே தான் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் எனக்கு என்ன இருக்கும்? மாறி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க a ஈக்குவல் டு np.short of ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஆர்டர் பண்ணப்பட்டு ஏலே போயிட்டு அசைன் ஆகும். ரைட்டா? சரி, இவ்வளோலாம் நீங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கல அப்படின்னா யூ கேன் டூ சம்திங் லைக் திஸ். a.short அப்படி கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு டிஃபால்ட்டா ஏவே நமக்கு மாறிடும். இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கணும், np.short ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏ அப்படின்றது எனக்கு மாறாது, அந்த இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் எனக்கு மாறி இருக்கும். இல்லை ஏல ஆக்சுவலாகவே நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா a.shortனு கொடுத்தீங்கன்னா மாறும். ஸோ இப்படிதான் சிங்கிள் டைமென்ஷனில் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணணும். 2 டைமென்ஷனுக்கு எப்படி பண்ணுறது? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த பக்கம் நான் போட்டு வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, பாருங்க எங்கிட்ட அன்ஆர்டர்டாக இருக்கா 153. இப்படி பாருங்க, ரோ வைஸ் பாருங்க. 153 நாட் ஆர்டர்ட், இது ஆர்டரா இருக்கு, இது நாட் ஆர்டரா இருக்கு. இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வெறுமனே np.short a கொடுத்து என்ன ஆகும்னு பார்த்துருவோமா? np.short a பாருங்க, டிஃபால்ட்டா எனக்கு ரோ வைஸ் என்ன இருக்கு? 153ன்றது எனக்கு 135 ஆயிருக்கு, 257 அப்படியே இருந்திருக்கு, 200 300 400 எனக்கு டிஃபால்ட் என்னாச்சு? ரோ வைஸ் ஆயிருக்கு. ஓகே, எப்போ காலம் வைஸ் எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு விதமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். np.short of a கம்மா ஆக்சிஸ்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த போறோம். இப்போ இந்த ஆக்சிஸ்ல நீங்க 0ன்னு போடலாம். 0ன்னு போட்டா என்ன ஆச்சு பாருங்க, எனக்கு இது டிஃபால்ட்டாவே எனக்கு காலம் வைஸ் ஆர்டரா தான் இருக்கு. தட்ஸ் வை வி காட் திஸ். ஓகே, இது 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸ் வந்து இதாகும். மேபி நீங்க வேற நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ -1 கொடுத்து பார்க்கலாமா? -1 கொடுத்து என்ன இருக்கு? எனக்கு ரோ வைஸ் வந்து எனக்கு ஆர்டரா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க தெளிவா பார்க்கணும்னா நீங்க உங்க ப்ரௌசர்லயே போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசர்ல போயிட்டு இது எப்படி நான் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். np.short அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இதுல வந்து மேனுவல் இருக்கும், how it works அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஆக்சிஸ் -1 பாருங்க, ரோஸை வச்சு நமக்கு என்ன பண்ணோம்? ஷார்ட் பண்ணோம். x is equal to 0ன்னு கொடுத்தா எனக்கு காலம் வைஸ் என்ன ஆகும்? ஷார்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் how it works. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ChatGPTல போட்டாலே வந்துடும். பட் ஸ்டில் அவங்களுக்கு எப்படி அதை பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம், -1 போடலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து மெயினான விஷயம் எதை பற்றி பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல நமக்கு தெரியும் இது ஃபுல்லாவே மேத்தமேட்டிக்ஸ் தான். நம்பை அப்படின்றது என்னது? மேத்தமேட்டிக்ஸை எப்படி நம்ம பைத்தன்ல ப்ராசஸ் பண்றதுன்றது தான் நம்பை.
அப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்ற வரும்போது உங்களுக்கு என்னவும் வந்துடும் கூடவே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துருமா இல்லையா? அப்போ அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை இங்க எப்படி நம்ம சாத்தியப்படுத்த போறோம் அப்படின்றது. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறது என்ன டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கேட்டீங்கன்னா எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். வாட் வி ஆர் கோயிங் டு டு element wise multiplication I'm just going to do. So let's say I'm having the value which is like this. Okay, a னு ஒரு வேரியபிள் நான் வச்சிருக்கேன். What I'm having? The value a. As same as that I'm just going to have a value b. a இருக்கு b இருக்கு. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? Okay, this is not a matrix. Both are single dimension. a னு ஒரு வேரியபிள் இருக்கு, b னு ஒரு வேரியபிள் இருக்கு, ரெண்டுமே எனக்கு சிங்கிள் டைமென்ஷனா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? I'm just going to put a star b. What we are going to get? We are going to get the result which is element wise multiplication. 6 into 1. Acha, 7 2s are 14, 8 3s are 24, 9 4s are 36, 10 5s are 50. So this is how it works. சரி, இப்போ இதே விஷயத்த நான் மறுபடியும் இன்னொரு வேரியபிள் நான் உருவாக்குறேன். லெட் மீ டெல் யூ சம்திங். ஸோ இப்போ எங்கிட்ட சி இருக்கு. சியில் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3 எலிமெண்ட் இருக்கு. ஏல 5 இருந்தது, பியில் 5 இருந்தது. ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு ஒர்க் ஆச்சு. சியில் எங்கிட்ட எத்தனை தான் இருக்கு? 3 தான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? சியும் பியும் நான் மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். சி இன்டு பி. Will it work? No, it will not work. Why? Because C has 3 elements and B has 5 elements. It will not work. So that is the issue here. So எனக்கு ரெண்டு விஷயத்த நான் மல்டிப்ளை பண்றேன்னா ரெண்டோட ஷேப்பும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் எனக்கு மல்டிப்ளை ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ இது வந்து நீங்க என்னன்னு சொல்லலாம்னா எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். ரைட்டா? சரி, இது சிங்கிள் டைமென்ஷனுக்கு பார்த்தோம். 2 டைமென்ஷன்ல எப்படி ஒர்க் ஆகும்? இங்க பாருங்க, என்கிட்ட டின்னு ஒன்று இருக்கு, ஈன்னு ஒன்று இருக்கு. டியோட ஷேப்பும் ஈயோட ஷேப்பும் சிமிலர். ஓகே, டியும் ஈவும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ரெண்டுமே சிமிலர். 3x4, 3 rows 4 columns. Now I want to do the multiplication. b into e. என்னாச்சு? எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளை இருக்கா? 0 13s are 0, 1 14s are 14, 2 15s are 30, so on and so forth. We got the element wise multiplication. ரைட்டா? ஸோ இப்படி ஒர்க் ஆகும். இதுதான் எலிமெண்ட் வைஸ். எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்றது நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 8th 9th 10th எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி. ஓகே, ஆனா இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இது எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். இங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ, இங்க இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டு மல்டிப்ளை ஆக ரிசல்ட் வரும். Same, so on and so forth, we are going to get the result. This is not a matrix multiplication, this is element wise multiplication. Element wise multiplication க்கு நீங்க ஸ்டாரை பயன்படுத்தணும், மறந்துடக்கூடாது. ஓகே, சரி. அப்ப d into 5 இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஆப்வியஸா ஒர்க் ஆகும். ஸோ இதான் பாருங்க, எனக்கு டி. இது கூட 5 கொடுக்கும்போது எனக்கு 5 டேபிள் அப்படியே வந்திருக்கும். வந்துருச்சா 5 டேபிள்? ஸோ திஸ் how it works. அப்போ இது எப்போ ஒர்க் ஆகும்? இந்த எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் அரே கூட நம்பர்ஸை நான் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். ஒரு அரே இருக்கு, அந்த அரே கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றீங்க, ஒர்க் ஆகுது. அரே கூட அரேவை மல்டிப்ளை பண்றோம், ரெண்டுமே சேம் ஷேப்ல இருக்கு. ஷேப் வந்து சேம். இதுவும் எனக்கு என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். அதே அரே கூட நான் இன்னொரு அரேவை மல்டிப்ளை பண்றேன், பட் இட்ஸ் நாட் சேம் ஷேப், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஷேப். இது எனக்கு ஒர்க் ஆகுமா? ஆகாது. So the rule, array into number works, array into array with the same shape works, array into array with a different shape it will not work. So this is the idea behind this. So இப்போ element wise multiplication உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு அரே இன்டு அரே டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருந்தா கூட எனக்கு ஒர்க் ஆகும். எப்படி நான் சொல்றேன்? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன? இங்க என்கிட்ட 1 2 3 4 இருக்கு, 5 6 7 8 இருக்கு. இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன ரிசல்ட் வரும்? 1 5s are 5 பிளஸ் 7 2s are 14. அதே ரோவை இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம், 6 பிளஸ் 16. ஓகே, இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம், 15 பிளஸ் என்ன ஆகும்? 28. அடுத்து என்னது? இந்த ரோவை இது கூட மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 18 பிளஸ் 8 4s are என்னது? 32. அப்போ what is the result we are going to get? 19 22 43 அப்புறம் 50. Okay, so this is the result we are going to get if I do
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா. திஸ் இஸ் நாட் எலிமெண்ட் வைஸ். எலிமெண்ட் வைஸ்னா இதையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம அதை பண்ணலை. ஓகே, வி ஆர் ஜஸ்ட் டூயிங் த டிஃப்ரெண்ட் திங். ஓகே, சரி, இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கே சேம் ரிசல்ட் தான் செக் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து a ஈக்குவல் டு np டாட் அரே ஆஃப் 1 இல்லை ரேஞ்சே போயிடலாமா? அரே ரேஞ்ச் ஆஃப் 1,5 டாட் ரீஷேப் ஆஃப் 2,2. அதே மாதிரி b ஈக்குவல் டு np டாட் அரே ரேஞ்ச் ஆஃப் 5,9 டாட் ரீஷேப் ஆஃப் 2,2. இந்த தடவை நீங்கள் ஸ்டாரை பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தடவை நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குன்னே ஒரு விஷயம் இருக்குது. அதோட பேர் மேட்மல். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன யூஸ் பண்ணுறோம்? மேட்மல். என்பி டாட் மேட்மல் a, b. நம்ம போட்ட அதே ரிசல்ட் வந்துருக்கா பாருங்க, 19, 22, 43, 50. சரி போச்சா? சுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா. சரி, இது ஒரே ஒரு வழி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ என்பி டாட் டாட்னு ஒன்று இருக்கு. டாட்லயும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். நீங்க டாட்டும் யூஸ் பண்ணலாம், அல்லது மேட்மலும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த சிம்பிள் கூட இருக்கு, ஒரு ஆப்ரேட்டர் கூட இருக்கு, a at b. ஸோ 3 விதமாக யூஸ் பண்ணலாம். என்னென்ன? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு மேட்மல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, அதே மாதிரி அட்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இந்த டாட்ன்றது R ப்ரோக்ராமிங்ல இருந்து கொண்டு வந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். R ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா? Rன்றது டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் இங்கே வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டாட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துறாங்க. ஸோ தீஸ் ஆர் த சேம் திங், யூனோ. சரி, இப்போ இது கூட நான் எலிமெண்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, a at 5. will it work? No, it will not work. சரி, மேட்மல் கூட ஒர்க் ஆகுமா? np டாட் மேட்மல் a, 5 it will work or not? No, it will not work. But dot கூட ட்ரை பண்ணி பார்ப்போமா? a, 5. ஸோ டாட் கூட மட்டும் நீங்க எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷனை பண்ண முடியும். மேட்மல் அப்படின்றது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணணும். அட்டுன்ற ஆப்ரேட்டரும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணணும். பட் டாட் கூட நீங்க நம்பரை அரே கூட மல்டிப்ளை பண்ண முடியும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் அதில் இருக்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணுறேன். யூ கேன் see that. இதை படிச்சு பாருங்கள், இந்த டெஃபினிஷனை. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. Look at this. So dot function supports the vector multiplication with a scalar value, which is not possible with matmal. Vector into vector will work for matmal, vector into scalar won't. But vector into scalar will work for dot. வெக்டார்ன்றது அரே, ஸ்கேலார்ன்றது நம்பர். அது வந்து நமக்கு வெக்டார் இன்டு வெக்டார் மட்டும் தான் மேட்மல்ல ஒர்க் ஆகும். வெக்டார் இன்டு ஸ்கேலார் வந்து டாட்ல ஒர்க் ஆகும். வெக்டார் இன்டு வெக்டாரும் டாட்ல ஒர்க் ஆகும். குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்ல வர்றது. ரைட்டா? சரி, அடுத்து என்னன்னா, இது நம்ம சேம் ஷேப்ல தான் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஷேப். ஏவும் பியும் ஒரே ஷேப்ல தான் இருக்கு, 2x2ல. சரி, டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருந்தாலும் எனக்கு இது மல்டிப்ளை ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஐ வில் டெல் யூ தட். இதுக்கு சின்ன ட்ரிக் இருக்கு. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரிக். இப்போ இந்த இடத்துல பாருங்க, என்கிட்ட டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கு. என்ன ஷேப்பு? 3x4 ஒன்று, 4x3 ஒன்று. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்துருவோமா? 3x4 ஒன்று, 4x3 ஒன்று. இப்போ np டாட் மேட்மல் ஆஃப் a, c ஒர்க் ஆகுமா? ஆகும். இதோட ஷேப் என்ன? 3x3. இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஷேப் என்ன? 3,4. செகண்ட் மேட்ரிக்ஸோட ஷேப் என்ன? 4,3. அப்போ இந்த 4ம் எனக்கு ஒன்னா இணைஞ்சு எனக்கு ரிசல்ட் வந்து 3,3ல வரும். ஸோ இது வந்து நீங்க ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. m இன்டு n, n இன்டு p அப்படின்றது n எனக்கு சிமிலரா இருக்கா? அப்போ ரிசல்ட் எனக்கு என்ன எதுல வரும்? m கிராஸ் pன்ற ஒரு ஷேப்ல வரும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் how it works. ரைட்? சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன, எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.